ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவோட கண்டினியூஸ் தான் அது. ஸோ பார்ட் 1 பார்த்திங்கன்னா கும்பகோணம் டு தஞ்சாவூர் பைபாஸில் வந்திருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லாங்வெல் மால் அங்கே தான் வந்தோம். சரியா கிளம்புவோமா? ஓகே, டிராஃபிக்காக தான் இருக்குது. மணி வந்து 12:30 இப்போது. ஏன்னா வண்டியை மதிக்கிறாங்க. பைக்கு க்ளீன் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஸ்ப்ரே வந்து விற்கிறாங்க போல். ரைட்டு கட் பண்ணி போனால் மேம்பாலம் போனோம்னா பழைய பஸ் ஸ்டாண்டு அப்படியே கண்டினியூ பண்ணி போனோம்னா நம்ம ஊருக்கு போகிற வழி வந்துடும். ஆக்சுவலாக இதுக்கு வேறு வழியும் இருக்கும், எனக்கு தெரியல. நான் பஸ்ஸு போகிற ரூட்லேயே கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மேம்பாலம் சொல்லுவாங்க. இது ஒரு ஃபேமஸான லேண்ட்மார்க்கு. என்ன இது அங்கே அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும்போது இப்படி போயிட்டுருக்கான். வழியை விடுங்க, நான் போய்க்கிறேன். நன்றி. தஞ்சாவூர் பெரிய கோயில் லெஃப்ட் சைடு. இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்கு. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் பேர்ட்ஸ் பார்க் இருக்குதுன்னு சொன்னாங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் தான் போகிறோம். இப்போ நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டு போய் தான் நம்ம ஊருக்கு போக முடியும். ரைட்டு கட் பண்ணிக்கலாம் நம்ம. இதில் சேராட்டோ ஓடுது பார்த்தீங்களா? தஞ்சாவூரில் சேராட்டோ வந்து ஓடும். இந்த முன்னாடி போகுது பாருங்கள், சேராட்டோ. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கோம். இப்போது தஞ்சாவூர் டு கும்பகோணம் போக போகிறோம். ஸோ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பைபாஸில் வந்தோம். பார்ட் 1 நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2. ஒரே வீடியோவாக கண்டினியூஸாக போட்டோம் அப்படின்னா அரை மணி நேரம் கிட்டத்தட்ட வந்துடும். என்ன பைபாஸை பிடிச்சோம்னா இந்த டிராஃபிக்கு இந்த சிட்டியில் இதுக்கெல்லாம் வந்து வேலையே இருக்காது. பைபாஸ் இல்லை, இப்படி போகணுன்னா இந்த வழி இப்படி தான் இருக்கும். ஏன் டிராஃபிக் நிற்கிது? பூந்து போயிடலாம் நம்ம. லெஃப்ட்டு போனோம்னா திருப்பி அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே போயிடும். ரைட்டு கட் ஆகி போனால் கும்பகோணம் போகிற வழி. ஆக்சுவலாக அடிக்கடி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் வரைக்கும் வந்துடுறேன். தஞ்சாவூர் தாண்டி போகிறதுக்கு தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது பாருங்கள் சிட்டிக்குள்ளே. பைபாஸ்லனா ஒன்லி ஆக்சிலேட்டர், நோ கிளச், நோ பிரேக். இந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கரந்தைன்னு சொல்லுவாங்க. சூடாக புரோட்டா போடுறாங்கப்பா, பார்க்கவே ஆசையாக இருக்குது. காலேஜ் முடிஞ்சு போல் எல்லாம் பஸ்ஸுக்காக நிற்கிறாங்க, பொண்ணுங்க பசங்களாம். ஏன்னா இப்போ திருவையாறு வழியாக போனாலும் மெயினில் போனாலும் அதுவுமே அப்படி தான் இருக்கும். ஆனால் மெயினில் போவோம். கும்பகோணம் டு ராஜகிரி பைக்கில் வர வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த வீடியோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1.5K வியூஸ் போயிடுச்சு. நிறைய கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் டு தஞ்சாவூர் திருச்சி போகிறவங்க அந்த வழியாக வந்து ட்ராவல் பண்ணுவோம். இந்த ப்ரைவேட் பஸ் தான் மேக்ஸிமம் வரும். அந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது அது ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும். ரைட் சைடு கட் ஆகணும்னு நினைக்கிறேன். சமீர் பஸ் வருது. திருச்சி கும்பகோணம் டு தஞ்சாவூர் டு திருச்சி போகிற பஸ்ஸு. இந்த வழியில் நம்ம நேராகவே போவோம். அந்த வழி இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல வேலைப்பா, அதில் பூந்துவிட்டு பாதி வரைக்கும் நல்லாயிருக்கும். ஓரளவு களிமண் போட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா போயிட்டு திருப்பி வரணும். இதிலே போவோம். இதில் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் தஞ்சாவூரை தாண்டி போனோம்மா. தாண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கேமராவில் வந்து பேட்ரி மாற்றிப்போம். நல்ல இடமா இருந்தால் நிறுத்தலாம். நல்லா மரத்தோரம் நின்று கொஞ்சம் நேரம் நின்று பேட்டரி மாற்றிட்டு இறங்கி நின்று ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம். அந்த மாதிரி இடம் இருக்குதான்னு பார்ப்போம். இந்த ரூட்லலாம் நம்ம பைபாஸில் வந்த மாதிரி விரட்டலாம் முடியாது. கவர்மெண்ட் பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸு எல்லாமே இங்கே வரும். இங்கே கூட 2-3 காலேஜ் கூட இருக்குது. 2 காலேஜ் வரும் இங்கே, நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. திருக்கற்காவூர் இப்படி தான் போகணுமா? ரைட் சைடு கட் பண்ணி உள்ளே போகணும் போல். பைபாஸ் தான். நார்மல் ரூட்டு தான். ஏன்னா சிட்டி விட்டு அவுட்டர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து வயக்காடு மாதிரி தானே கிடக்கு. ஸோ அந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ணி போகிறதுக்கு 3 லேனு, வரத்துக்கு 3 லேனு, செப்பரேட்டாக பைக்குக்குன்னு லேன் போட்டு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 6-7 லேன் போட்டு வச்சுருக்காங்க. மெயினில் அப்படிங்கும் போது நிறைய வீடு அந்த மாதிரி கடைகள் அப்படின்னு இருக்கிறதுனால
போகிறதுக்கு ஒரு லேனு, வரத்துக்கு ஒரு லேனு. ஏன்னா சாயங்காலம் நான் கிளம்பி வராததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நைட் டைம் என்ன தான் வந்து நம்ம குவாலிட்டியான வீடியோ போட்டாலும் நைட்டு வந்து அவ்வளோவா விசுவல் தெரியாது. அதே டே டைமில் பார்க்கும்போது விசுவல் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க நம்ம வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம ஊரை பார்க்கும்போது அவங்களுக்குமே இந்த வீடியோ நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீல் கொடுக்கும். இங்கே நிறுத்திக்கலாமா? இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குது. கடையில் நம்ம ஒன்றும் வாங்க போகிறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல தான் நின்று பேட்டரியை மாற்றிக்கிட்டோம். அட்வென்ச்சர் கோபோ இந்த கேமராவில் வாங்கினது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நான் நல்லா யோசித்து தான் வாங்கினேன். ஸ்டாண்டர்ட் கோபோ வந்து ப்ரைஸ் கம்மி, ஒரே ஒரு பேட்டரி தான் வரும், பேக்கப்புக்கு எதுவுமே பேட்டரி இருக்காது. ஸோ மணி வந்து 1 ஆகிடுச்சு. ஸோ ஊருக்கு போகிறதுக்கு 1:30 போல், 1/2 hour ட்ராவல் ஆகும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம கிளம்புவோம். பஸ்ஸெல்லாம் இப்படி தான் போவாங்க, ஹார்ன் அடிச்சுட்டு வேகமாக நம்ம தான் பார்த்து ட்ராவல் பண்ணணும். இங்கே வந்து அபி அண்ட் அபி காலேஜ், லேடிஸ் காலேஜ்னு நினைக்கிறேன். ஆர்ட்ஸு, சயின்ஸு, டெக்னாலஜி எல்லாமே இருக்குது போல். ஸோ பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம மோட்டோ விலாக் சேனல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மழை தூர ஆரம்பிக்குது. ஐயோ எதிர்பார்க்கவே இல்லையே. எங்கேயாவது வண்டி நிறுத்திப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வியூ எப்படி இருக்குது பாருங்கள். ஏற்கனவே கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேகமூட்டமாக இருக்குது. ஸோ இந்த வியூக்கெலாம் வாங்க, வந்து பாருங்கள். இப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம சும்மாவே இருந்தோம் அப்படின்னா எப்படியும் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடும். ஸோ சும்மா உட்கார்றது, சும்மா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்குறது, வீட்டில் டிவி பார்க்குறது, சும்மா தூங்கி எந்திரிக்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா அது நம்ம முயற்சி செஞ்சால் மட்டும்தான் முடியும். யாரும் நமக்கு வந்து சொல்ல மாட்டாங்க உனக்கு இந்த விஷயம் பிடிக்குமே நீ செய் அப்படின்னு. நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம தான் செஞ்சாகணும். சுற்றில இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு பிடிக்காத விஷயத்தை பற்றி செய்ய சொல்லி தான் கம்பல் பண்ணுவாங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம மட்டும்தான் செய்யணும். மைண்டில் உள்ள பாரம், அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அப்படியே இந்த டென்ஷன் எல்லாம் குறைஞ்சா மாதிரி இருக்குது. இந்த ரோடு நிறைய வளைவுகள். நான் திருச்சி ஏர்போர்ட் தான் வந்தேன். லேட் நைட்டில் ஒரு 11:30 தான் ஃப்ளைட் வந்து லேண்டிங். வெளியே வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 11:45 கிட்ட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணோம். எவ்வளோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆளுங்க நடமாட்டம் சுத்தமாக இல்லை இந்த ஏரியாவில். பகலில் எந்த அளவுக்கு ஆளுங்க நடமாட்டம் இருக்குமோ செம்மையாக இருக்குது அப்படி. ஆனால் மழை வந்தால் கண்டிப்பாக விடாது போல். வான மேகமூட்டம்லாம் அந்த மாதிரி இருக்குது. மழை பெஞ்சால் கண்டிப்பாக 1 மணி நேரம். ஏன்னா இப்போ வந்துச்சுன்னா எல்லாம் ஸ்கூல் காலேஜுக்கெலாம் போயிருக்காங்க. மழை இப்போ பெஞ்சு சாயங்காலம் வரைக்கும் பெஞ்சிச்சுன்னா அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கெலாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். மணி வந்து பார்த்திங்கன்னா 1 தான் ஆகுது. ஆனால் இந்த கிளைமேட்டை பார்த்தா மணி ஏதோ 6-6:30 ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. பஸ் எப்படி வராங்க பார்த்தீங்களா? போகிறதுக்கு ஒரு லேனு, வரத்துக்கு ஒரு லேனு. இதில் வந்து நம்ம லேனை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதே சேஃப்டி கிடையாது. ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்க டபுள் லேனை யூஸ் பண்ணி சைடு போட்டு வருவாங்க. இந்த ரோடு அப்படி தான் இருக்கும். நம்ம இந்த லேனில் சேஃபாக போகிறது தான் பெட்ரு. எவ்வளோ இது பார்த்தீங்களா? ஆடு, நாய், மாடு எல்லாம் சைடில் இருக்கும். ஸோ என்னமா இருக்குது பாருங்கள் இந்த ஏரியா. நான் கிளம்பாமல் வீட்டிலே இருந்திருந்தேன். வீட்டில் உட்காருன்னு சொன்னாங்கன்னு உட்காந்துருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விசுவல் நேச்சரு கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் நான் இந்த டயத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் தஞ்சாவூர் போகும்போதுமே பைபாஸில் இதே மாதிரி தான் கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போதுமே கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வீட்டில் போகும்போதே சொல்லி தான் கேட்டாங்க எத்தனை மணிக்கு ஒரு சாப்பாடு டயத்துக்கெல்லாம் அது வந்துடும் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 12:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சேன். ஆனால் என்னன்னு தெரில, எங்கே வந்து டைம் லேட் ஆச்சுன்னு தெரில. மாலில் வந்து ரொம்ப நேரம் வந்து உட்காந்துட்டேன். நான் அப்படியே அங்கே தான் வந்து நான் எடுத்த ஃபுட்டேஜ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தேன். எடுத்த ஃபுட்டேஜ் ஓரளவு நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இந்த கேமரா பொறுத்தவரை நான் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப தூக்கிட்டேன் அப்படின்னா பைக்கு ஸ்பீடா மீட்டர் மட்டும் தான் தெரியுது. ரொம்ப இறக்கிட்டேன் அப்படின்னா ரோடு மட்டும் தான் தெரியுது, வானம் தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ மீடியமாக வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கிளைமேட் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த வைசர், இந்த டிண்ட் பிளாக் வைசரை நான் இறக்கி விட்டு ஓட்டவும் என்னோடய விசுவல் சும்மா வேற மாதிரி இருக்குது. என்ன காலேஜ் எல்லாம் பொண்ணுங்கள்லாம் நிற்கிறாங்க. என்ன காலேஜுன்னு தெரியல.
மழை தூறுது, மழை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியுது. மழை வருது மழை வருது மழை வருது. மழை வந்த நேரம் மரத்தடி இருந்துச்சு. லைட்டாக மழை விட்டதும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் நின்னாலும் மழை வந்துடும். திடீர்னு மழை வந்தா மாதிரி இருந்துச்சு. ஸ்பீடா மீட்டர் பாருங்கள், பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது. டேங்க்கு ஃபுல் பண்ண பசுபதி கோயில் வந்தாச்சு. இனி அடுத்தடுத்த ஊர் வந்துடும் பசுபதி கோயில். நல்ல வேளை நான் கூட பயந்துட்டேன் மழை பெய்யும், ஐயோ மழை ஸ்டார்ட் ஆகிடுமோ அப்படின்னு. ஓகே தான், ஆளுங்க நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஏரியா அது. அடுத்து ஐயம்பேட்டை தான். ஒரு மெயினான பஸ்ஸு போகிற ரூட்டு ஏன் இவ்வளோ குறுகலாக இருக்குதுன்னு தெரியல. எவ்வளோ குறுகலாக இருக்கு பாருங்கள். போகிற போக்கில் அப்படியே இண்டிகேட்டர் மாதிரி கையை காட்டிட்டு போகிறாருப்பா ரைட் சைடில். இந்த மாதிரி ஏரியாலலாம் நம்ம கண்டிப்பாக விரட்ட முடியாது, விரட்டவும் கூடாது. வைசர் கிளியர் வைசரை போட்டுக்கிட்டேன். ஐயம்பேட்டை வந்துட்டோம். ஐயம்பேட்டை பெரிய ஊர் தான். எவ்வளோ கடத்தல் வருது பார்த்தீங்களா. இன்னும் ஐயம்பேட்டையே நம்ம தாண்டலை. ஐயம்பேட்டை பஸ் ஸ்டாப்பு அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு ஒரு ரைடிங் ஜாக்கெட்டை வாங்கி போட்டிருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் குளிர் தெரியாமல் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹேண்டு ஹாஃபில் வந்து மடித்து விட்ருக்கேன் அப்படி. இதுவே கொஞ்சம் இந்த சீசனாக இருக்கிறதுனால குளிர்ற மாதிரி இருக்குது. மற்ற சீசனாக ஒன்றும் தெரியாது. ரைடிங் ஜாக்கெட்டை போட்டிருக்கிறது பெட்ரு. ஸோ அடுத்த ஊர் வந்துட்டோம். என்ன ஊர் இது? சக்கராப்பள்ளியா? ஆமாம், ஐயம்பேட்டை கழிச்சு சக்கராப்பள்ளி வந்துட்டோம். சக்கராப்பள்ளி, பள்ளிவாசல், ஐயம்பேட்டை தொட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஊர் வந்துடும். இந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி ரோடு கிராஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்ல வேளை பஸ்ஸெல்லாம் எதுவும் வரல. ஏன் இப்படி தடுமாறுறாங்கன்னு தெரியல ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு. பயம் தானே சில பேருக்கு ரோடு கிராஸ் பண்ண பயம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேலே வழுத்தூர். சக்கராப்பள்ளி முடித்து மேலே வழுத்தூர் என்ட்ரி ஆகிட்டோம். இது வந்து மேலே வளத்தூர் கீழே வளத்தூர்னு 2 வளத்தூர் வரும் போல். ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்சது ஒரே வளத்தூர் தான். இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு மேலே வளத்தூர் கீழே வளத்தூர் அப்படிங்கிற மாதிரி வரும். மேலே வளத்தூர் தான் இதுவும். பள்ளிவாசல் தாண்டி தான் அடுத்த ஊர் வரும் போல். ப்ரைவேட் பஸ்ஸெலாம் வந்தான்னா ஒரு ஊரை தொட்டுட்டா போதும், அடித்து தள்ளிட்டு வந்துக்கிட்டு இருப்பான் அவன் பாட்டுக்கு. 2 லேனு தான் இருக்கும், போகிறதுக்கு ஒரு லேனு வரத்துக்கு ஒரு லேனு. கீழே வளத்தூர் ரோடு என்ன எப்படி இருக்குது? மேலே வளத்தூர் முடித்து கீழே வளத்தூர் முடித்து அடுத்த ஊரை தாண்டி போயிட்டுருக்கு. நல்ல வேளை நம்ம போகிற நேரம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எந்த பஸ்ஸும் வரல. எந்த பஸ்ஸும் போகவும் இல்லை வரவும் இல்லை. ரைட் சைடில் பள்ளிவாசல் ஒன்று வரும். வந்துடுச்சு, பண்டாரவாடை வந்துடுச்சு. அதை பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம். பண்டாரவாடை வந்துட்டோம். சொன்னால பள்ளிவாசலுக்கிட்ட தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கே பேரிகேட் போட்டு வச்சுருக்காங்க, ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது அப்படின்னு. இது உள்ளே போனால் தான் பண்டாரவாடை ஊர். இது உள்ள தான் ராசி பேக்கரிலாம் இருக்குது. பண்டாரவாடைக்கு அடுத்து ராஜகிரி. நான் மறந்தே போயிட்டேன். இந்த ஏரியாவை பார்த்தோன்னு தான் ஞாபகம் வருது. ஆமாம், ராஜகிரின்னு ஒன்று இருக்குல்ல. போன வெக்கேஷன் வரும்போது இந்த ராஜகிரி வரைக்கும் தான் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு தான் நல்ல வந்து ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோக்கும் வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த கும்பகோணம், தஞ்சாவூர், இந்த சுற்று வட்டாரம் இருக்கிற எல்லா ஏரியாவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணி வீடியோ போடுவோம். ஸோ நீங்களும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து சவுதியில் இருக்கும் போது ஃப்ரீ டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்போது இன்ஸ்டாகிராமில் அதிகமாக யூஸ் பண்ண பார்த்தேன். யூடியூப் தான் யூஸ் பண்ணுவேன். யூடியூப் ஏதாவது எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விளாக் தான் பிடிக்கும். மோட்டோ விளாக் வீடியோ தான் நான் நல்லா பார்ப்பேன். ஏன்னா அவங்க வண்டி ஓட்டிக்கிட்டு அந்த விஷுவலை பார்த்துக்கிட்டே அவங்க பேசும்போது கேட்குறதுக்குமே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும்.
ஸோ அந்த ஒரு அனுபவத்தில் தான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஊரை வந்து நம்ம டிஜிட்டலாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது அதுவே ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். வங்காரப்பேட்டை வந்துட்டோம். வங்காரப்பேட்டைக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாபநாசம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பாபநாசமில் என்ட்ரி ஆக போகிறோம். நம்ம பாபநாசம் ஒரு ஃபேமஸான ஊர். பாபநாசங்கிறது நிறையா ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ஜங்ஷன் மாதிரி பாபநாசம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பெரிய கடத்தரு, நல்ல ஃபேமஸான ஊர். இதில் வந்து லெஃப்ட்டு கட் பண்ணோம் அப்படின்னா கபிஸ்தலம் போவோம். கபிஸ்தலம் போகலாம். நம்ம அங்கெல்லாம் போகணும். இந்த ரூட்டை பிடிச்சோம்னா இந்த ரூட்டே பிடிச்சி போவோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாபநாசத்துக்கிட்ட வந்தோன்னே என்னோட ஆக்ஷன் கேமராவில் இருக்கிற மெமரி கார்டில் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாக் ஆஃப் பண்ணிட்டு 20 மினிட்ஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ சோழபுரம்லேருந்து நம்ம புதுசாக பைபாஸ் போட்டிருக்காங்களே தஞ்சாவூருக்கு, அந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம். அதையுமே நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 அதே தஞ்சாவூர்லேருந்து பஸ்ஸு போகிற அந்த மெயினான ரூட்டில், அதாவது ஐயம்பேட்டை, ராஜகிரி, பண்டாரவடை அந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணி மோட்டோ விலாக் எடுத்துப்போம். ஸோ இந்த வீடியோமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் அடுத்த ஒரு சூப்பரான கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.